ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் மணத்தக்காளி சாம்பாரும் தக்காளி தொக்கும் தான் செய்ய போகிறேன். போன வீடியோவில் கேட்ட விடுகதைக்கு வந்து விடை வந்து டெலிஃபோன். இந்த வீடியோவில் விடுகதை வந்து நான் லாஸ்ட்டில் கேட்குறேன். அதுக்குள்ளே தக்காளி தொக்குக்கு வந்து வானிலை எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு இது வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு தக்காளி எடுத்து போடணும். தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். அப்போ வந்து தக்காளியோடைய மஞ்சத்தூள், மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கணும். அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து இறக்கக்குள்ளே ஒரு சின்ன வெள்ளைக்கட்டி ஒன்று போட்டு நல்லா வதக்கிட்டு இறக்குங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது வந்து மெயின் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இது. நான் வந்து இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக தான் செய்கிறேன். இந்த வாரம் விடுகதை வந்து பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். அது என்ன? இந்த விடுகதைக்கு விடை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. இதுக்கு தக்காளி தொக்குக்கு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் போடுறதா ஒரு 6 தக்காளிக்கு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அந்த 2 வெங்காயத்தை வந்து சின்ன சைஸாக இருக்கட்டும். பெரிய வெங்காயம் பெருசாக இல்லாமல் சின்ன சைஸாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும்.